இறைவனின் கருணையினால் வாடிக்கையாளர்களின் அன்பான ஆதரவினாலும் ஒவ்வொரு தொழிலதிபர்களுடைய சரியான தேர்வினாலும் ஊழியர்களின் உழைப்பினாலும் 5K கார்கேரின் கிளை திறப்பு விழாவிற்கு உங்கள் அனைவரையும் வருக 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 என வரவேற்பதில் பெரிய மகிழ்ச்சி, பெரிய ஆனந்தம், பெரியதோர் நன்றி அன்பு இறைவருக்கு. இது உண்மையிலே ஒரு மிக 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 அற்புதமான இந்த தருணத்தை உருவாக்கிய அரவிந்த் முத்துக்குமார் சார், அமேசிங் ஜாப். நம்ம ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அரவிந்த் சார். அதாவது நம்ம ஒரு பெரிய அருமையான ஒரு ஜேர்னி, ஒரு அருமையான கிளை உருவாக்கம், அதே போல உங்களுடைய ஹார்ட் ஒர்க், உங்களுடைய அந்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டோ, அதாவது ட்ரீம் கேம் ட்ரூ அப்படிங்கிற அந்த ஒரு அருமையான வார்த்தை, உங்க வார்த்தை எனக்கு ரொம்ப டச்சபிளா இருந்துச்சு. என்ன காரணம்னா, யார் ஒருத்தவங்க தன்னுடைய ஒரு அருமையான கனவு பயணத்துல தன்னுடைய முயற்சியை வச்சு இவ்வளவு ஒரு சிறப்பா வச்சதுக்கு அப்புறம் அதை கொண்டாடுறாங்களோ, கண்டிப்பா அவர்களுடைய ரெஸ்ட் ஆஃப் த லைஃபும் பயங்கர ஒரு பெரிய வெற்றியா இருக்கும். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான தருணத்துல உங்க கூட நம்ம 5K கார்கேரும் நம்மளும் சேர்ந்து பயணிக்கிற இந்த தருணத்திற்கு இறைவனுக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்றேன். எல்லாருக்கும் நம்ம முத்துக்குமார் சார் சார்பாக மற்றும் 5K கார்கேர் சார்பாக அனைவருக்கும் வருக வருக வரவேற்று 5K கார்கேர் பற்றி ஒரு சிறிய அறிமுகம் கொடுத்துறேன். நம்ம 5K கார்கேர் மகிழ்ச்சியான 38 லட்சம் வாடிக்கையாளர்களை கொண்ட நம்ம 5K கார்கேர் 2500 மகிழ்ச்சியான ஊழியர்களையும் மேலும் 200 மகிழ்ச்சியான தொழிலதிபர்களையும் உருவாக்கி இன்னைக்கு 251வது கிளை நம்ம 5K கார்கேர் நம்ம முகப்பேர்ல உருவாக்குறத இன்னைக்கு துவங்குறத ரொம்ப சந்தோஷமா நான் நினைக்கிறேன். அதை உண்மையிலே நம்ம முத்துக்குமார் சார் துவங்கி இந்த 5K கார்கேரோட சில சிறப்பு அம்சங்களை பத்தி சொல்றேன். நம்ம இந்தியாவில் கார் வாங்குறது ரொம்ப ரொம்ப அதிகமாயிடுச்சு. குறிப்பா நம்ம இந்தியா ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி டு டெவலப்டு கண்ட்ரி நோக்கி நம்ம பயணிச்சுட்டு இருக்கிற ஒரு பயணத்துல தான் நம்ம இருக்கிறோம். இந்த நேரத்துல நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரோட்ஸ் எல்லாமே இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்குது. அதே போல நிறைய கார்களும் நிறைய வாங்கிட்டு இருக்காங்க. முன்னாடி நம்மளுடைய கிராண்ட் ஃபாதர் டேட்ஸ்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கார்கள் அவங்களே நிறைய சர்வீஸ் பண்ணுவாங்க. பட் இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாமே ரொம்ப பிஸி ஷெட்யூல் இருக்காங்க. நிறைய ஏன்னா க்ரோயிங் கண்ட்ரி அப்படிங்கிறதுனால நிறைய எவ்ரிபடி ஹேவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ டே பை டே காருடைய நம்பர் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அப்படி வாங்குற கார்களை புதுசா மெயின்டைன் பண்றது இன்றைய மக்களுடைய பெரிய தேவையா இருக்கு. குறிப்பா டே நைட்டு அந்த மாதிரி அவங்களுடைய ஒர்க்கும் பிசினஸும் இருக்கிற நேரத்துல நம்ம 5K கார்கேர் நம்ம இந்தியாவில் வாங்குற ஒவ்வொரு கார்களையும் நியூ அண்ட் ஃப்ரெஷ்ஷா மெயின்டைன் பண்றது நம்மளுடைய ஜாப். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்றோம் அப்படின்னா, கார்கள் இப்போ குறிப்பா நம்ம சென்னையில பார்த்தோம்னா கார்கள் உப்பு தண்ணீர் அதிகமா இருக்கிற இடம் கோஸ்டல் ஏரியா நம்ம தமிழ்நாட்டுல தூத்துக்குடி, சென்னையில அதிகமா இருக்கு. இங்க எல்லாம் பார்த்தோம்னா காருடைய பெயிண்ட்ல, கிளாஸ்ல எல்லாம் அங்கங்க சால்ட் வாட்டர் மாறுபடுறது. அதே போல வெயில கார் நிறுத்துறோம்னா காருடைய பெயிண்ட் டெல்லாக ஆரம்பிக்கிறது. அதே போல கார் வெயில் அதிகமா டிராவல் பண்றதுனால ஏசியுடைய கிளீனிங்னஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் நம்ம இன்ஹேல் பண்றோம், அது நம்மளுடைய ஹெல்த்ல டைரக்டா இம்பாக்ட் பண்ணுது. சோ ஏசி பில்லிங், அப்புறம் பார்த்தோம்னா காருடைய இன்டீரியர், இந்த மாதிரியான விஷயங்கள்ல பார்த்தோம்னா காரை மெயின்டைன் பண்ணினா மட்டும்தான் அந்த கார் நியூ அண்ட் ஃப்ரெஷ்ஷாவே மெயின்டைன் ஆகுது. இந்த அருமையான ஒரு சேவையை நம்ம முகப்பேர்ல இருக்கிற எல்லா கார்களுக்கும் சிறப்பா கொடுக்கறதுக்கு தான் நம்ம 5K கார்கேரை நம்ம அரவிந்த் சார் நம்ம ஊர்ல துவங்கி இருக்காரு. நம்ம 5K கார்கேரை பொதுவா மக்கள் சொல்ற ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அதாவது நாங்களும் சொல்லுவோம், கஸ்டமரும் சொல்லுவாங்க, பழைய காரை கொடுத்தா புது கார் பண்ணி கொடுப்பாங்க, புது காரை கொடுத்தா புது காரை மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு கொஞ்ச நாள் போக போக கார் உங்களுது, கேர் எங்களுது அப்படிங்கிற அந்த பொறுப்புணர்வை நாங்க உணர்ந்தோம். நாங்க 100க்கும் மேற்பட்ட விருதுகள் வாங்கியிருக்கோம். ஆனா எங்களுடைய அந்த 10,000 வாடிக்கையாளர்களுடைய நேரடியா அவங்க கொடுத்த வீடியோ ஃபீட்பேக், நேரடியா ராஜராஜ சோழன் விருதுகள்ல, அதே போல கஸ்டமருடைய கூகுள் ரிவ்யூ, ஒவ்வொரு வாடிக்கையாளருடைய ஆதரவு தான் 5K கார்கேரை ஒவ்வொரு நாளும் தொடர் முன்னேற்றமும் மேம்பாடு பண்ண வச்சுக்கிட்டு இருக்கு. நம்மளுடைய அரவிந்த் சாருக்கு நம்மளுடைய முழு ஆதரவையும், அதே போல அரவிந்த் சார் உங்களுடைய முழு உழைப்பும் மாபெரும் வெற்றி பெற இந்த கிளை திறப்பு விழாவும் நாங்களும் உங்க கூட உறுதுணையா இருப்போம். மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். இந்த 251வது கிளையில நீங்க நம்ம 5K கார்கேர் கூட ஜாயின் பண்றது எங்க எல்லாத்துக்கும் மிகப்பெரிய பெருமை. வாங்க ஒன்றா ஒரு பெரிய வெற்றி பயணத்தை போகணும்.
கூறியிருக்கிறோம். ஒரு சாதாரண விஷயத்தை செய்வது என்றால் கூட மிகவும் திட்டமிட்டு தெளிவாக செய்ய வேண்டும். அது ஒரு கடினமான விஷயம். ஆனால் இந்த 5K காஸ் 250 பிரான்ச்சை முடித்து இப்போது 251வது பிரான்ச்சை ஆரம்பிச்சிருக்காங்க. அவருக்கு பின்னால் பெரிய உழைப்பு திட்டமிடல் எக்ஸிக்யூஷன் இருக்கிறது. அதற்கான நிறுவன உரிமையாளரை நிறுவனத்திலே பணிபுரியும் அனைத்து எம்ப்ளாயிஸையும் பணிபுரியும் தொழிலாளர்களையும் நான் மனதார இறைவனை நாமத்தினால் வாழ்த்தி அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். இன்னும் பல்வேறு கிளைகளை அவர்கள் திறக்க வேண்டும், பல்வேறு மக்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்க வேண்டும், இன்னும் பழகி இருக்க வேண்டும் என்று ஆண்டவனை இறையாசி வேண்டியிருக்கிறேன். 5K கார்கள் ஒருவேளை நான் 5K கார்களை தனியாக வாழ்த்தினாலும் நண்பர் அரவிந்த் அவர்கள் இதே மாதிரி பல கிளைகளை நீங்கள் ஓனராக நிறைய திறக்க வேண்டும். 5K காரும் திறக்கணும், அரவிந்த் பிரதமரும் திறக்கணும். இதுதான் என்னுடைய வாழ்க்கை. அது மட்டுமல்லாமல் அரவிந்த் சகோதரர்கள் இன்னும் பல தொழில்களை தொடங்கி தொழிலதிபராக வளர்ந்து வர வேண்டும். ஏனென்றால் கண்ணீரோடு விதைக்கிறவன் கெம்பீரத்தோடு அறுப்பான். இன்றைக்கு கண்ணீரோடு அவர் விதைத்திருக்கிறார். எண்ணுவதெல்லாம் உயர்வுள்ள வெள்ளத்தனைய மலரேட்டம் போல் மாந்தர்தம் உள்ளத்தனை வேறு. அவர்களுடைய எண்ணம் மேம்போக்கான மேன்மையடைய வேண்டிய எண்ணம். ஆகவே நீங்கள் இன்னும் பல தொழில்களில் மேன்மையடைய வேண்டும் ஆகுகிறேன். தெய்வத்தால் ஆதாரங்கள் முயற்சிகள் செய்வதற்கு கூடியது. ஆகவே நம்ம முயற்சி எடுக்க கண்டிப்பாக வெற்றி அடையவே தீர்வோம். திஸ் இஸ் தி பிகினிங். இது ஒரு ஆரம்பம் தான், அற்பமான ஆரம்பம். ஆனால் பல்வேறு ஆசீர்வாதங்களை, பெனிஃபிட்ஸை, வளர்ச்சியை நம்மளுக்கு கொண்டு வரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இது ஒரு சிறிய ஆரம்பம். ஆனால் நீங்கள் பெரிய தொழிலதிபராக வரப்போகிறீர்கள் என்று நான் நெஞ்சார அந்த வாழ்த்துகிறேன். இறைவனின் ஆசையும் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு ஊர்ல ஒரு விவசாயிகள் தான் காடு வெட்டி ஆத்தூரமாக விறகுகளை வெட்டி விற்பது அவருடைய தொழில். ஒரு நாள் வெட்டி கொண்டிருக்கும் போது கோடரி உள்ளே விழுந்து விட்டது. உங்களுக்கு எல்லாரும் தெரிந்த கதைதான். ஒரு தேவதை வந்து என்ன வேணும் கேட்கிறது. என்னுடைய கோடரி உள்ளே விழுந்து விட்டது என்று சொல்கிறார்கள். அப்போ ஒரு தங்க கோடரியை எடுத்து காண்பித்து இது நீ போட்டதா என்று கேட்கிறார். இல்லை. அடுத்தது ஒரு வெள்ளி கோடரியை எடுத்துக்கொண்டு காமிக்கிறார். இது உன்னுடைய கோடரியா? இல்லை. அடுத்தது இவர் தொலைத்த அந்த இரும்பால் செய்த கோடரியை எடுத்து காண்பிக்கிறார். கோடரி என்றால் மரத்தை வெட்டக்கூடிய ஒரு ஆயுதம். காண்பிக்கிறார். இதுதான் என்னுடைய ஆயுதம் என்று சொல்கிறார். உடனே அந்த தேவதை மூன்றையும், தங்கம், வெள்ளி, இந்த இரும்பு மூன்றையும் அவர்களுக்கு கொடுத்து வாழ்த்து சொல்லி மறைந்து விட்டது. இந்த விறகு வெட்டி பெரிய பணக்காரராகி முதலாளியாகி ரொம்ப ஆசீர்வாதத்தினால் நிறைந்ததார். அதே போல உண்மை, உழைப்பு, உயர்வு என்ற தாரக மந்திரத்தை எங்களுடைய ஆடிட்டர் ஆர்வம் அவர்கள் செய்து வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அதே போல அவருடைய தலைவரும் அவருடைய மகனும் இந்த உண்மை, உழைப்பு, உயர்வு என்பதை தாரக மந்திரமாக வைத்து இந்த தொழிலை நிச்சயம் வெற்றி பெறுவார், பெரிய தொழிலதிபராக வருவார் என்று வாழ்த்தி எல்லாம் இறைவன் எல்லாரையும் ஆசீர்வதித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி. பாடம் எடுத்துதான் பழக்கம். இந்த மாதிரி மேடையில் பேசி பழக்கம் கிடையாது. ஸோ எனக்கு நான் தான் தப்பு பண்ண மன்னிச்சிருங்க. சார் பேசின மாதிரி அவ்வளோ சுத்தமாக தான் எனக்கு பேச தெரியாது. அரவிந்த் வந்து எனக்கு 2010 12 இருந்து தெரியும். ஸ்டூடெண்ட். ஸோ அவர் பாடம் எடுத்துக்கிறேன். நார்மலாக நாங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது, மேனேஜ்மெண்ட் சொல்லிக் கொடுக்கும்போது என்ன செய்யணுங்கிறத தாண்டி என்ன செய்யக்கூடாதுங்கிறது தான் நிறைய சொல்லித்தரோம். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. இந்த MBA படிச்சுட்டு எங்களுக்கு நிறைய கவுன்சிலிங் பண்ணுவாங்க. என்னோட ஒரு கூட்டம் இருக்கும். அந்த கூட்டம் என்னோட தான் சுற்றிட்டு இருப்பாங்க. ஆரம்பத்தில் கீழே உட்காந்து ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படிதான் கற்றுக்கிட்டோம் கூட. அப்படி கற்றுக்கிட்டு இருக்கும்போது இவன் படித்த படிப்புக்கு இவன் செஞ்ச வேலைகளை விட பெரிய வேலைகளுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய வந்துச்சு. அவன் ஒரு ஏசி ரூம்லையோ ஒரு கம்ப்யூட்டர்லையோ உட்காந்து
ஒரு 14 கம்ப்யூட்டர் மூலமா இதான ஒரு டேட்டா அனாலிட்டிக்ஸ் அந்த மாதிரி குழப்பத்தில் போயிருக்கலாம். இவன் சம்பாதிச்சதை விட கூடவும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நிறைய வந்துச்சு. அப்போ என்கிட்ட கேட்கும்போது அந்த சொல்லுவேன், ஏன்டா இந்த வேலையை எடுக்கல அப்படின்னா, இல்லை சார் எனக்கு போனால் சேல்ஸில் தான் சார் போகணும்னுவான். அந்த MBA மார்க்கெட்டிங் படிச்சுட்டு நாங்கள் முதல்ல கேட்போம், எத்தனை பேருக்கு சேல்ஸில் போகிறீங்கன்னு. ஒரு 100 பேர் இருந்தாங்கன்னா 2 பேர் கூட கை தூக்க மாட்டாங்க. அது எங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதாவது ஒரு மார்க்கெட்டிங் பிஸ்னஸில் வரணும், ஒரு வியாபாரத்தில் வரணும் அப்படின்னு சொன்னால் ஒரு அடிமட்ட சேல்ஸில் போய் அடி வாங்கி வாங்கி கற்றுக்கிறத ஒரு MBA சத்தியமாக சொல்லிக் கொடுக்க முடியாது. இது நாங்கள் இந்த டிராவல் சொல்லிக் கொடுக்கும்போது ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு 7 வருஷ காலகட்டம் உண்டு. அது வளர்க்கறதுக்கு ஒரு குழந்தை வளர்க்குற மாதிரி ஒரு ஐடியாவை வளர்க்கணும். இவன் ஒரு 13 வருஷம் எடுத்துக்கிறான். அன்னைக்கு நான் எங்கள் வீட்டுக்கு என்னை இன்வைட் பண்ணும்போது நான் சொன்னேன், நல்ல டிசிஷன் தான் அப்படின்னு சொல்லும்போது, சார் கொஞ்சம் டிலே பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் வருது சார் அப்படின்னு சொன்னான். ஒரு 5-6 வருஷம் டிலே பண்ணிட்டேனா அப்படின்னு சொன்னான். அப்போ நான் சொன்னேன் அவன்கிட்ட, ஏண்டா டேய், நான் 45 வயசுல தான் எனக்கே பிஸ்னஸ் பண்ணணும், வேலையை விட்டுட்டு பிஸ்னஸ் பண்ணணும்னு உனக்கு தைரியம் இருந்துச்சு, உனக்கு அதுக்கு முன்னாடியே சேர்த்து சந்தோஷப்பட்டுருக்கான்னு சொன்னேன். ஸோ இன்னைக்கு எனக்கு ஒரு இங்கே அவனை கூப்பிட்டதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கான அருகதை எனக்கு இருக்கான்னு தெரியல. இந்த ரிப்பன் கட் பண்ணுறதுக்கெல்லாம் எனக்கு அருகதை இருக்குதான்னு தெரியல. ஐ கம் ஹியர் ஒன்லி ஆஸ் அ சீனியர். ஏன்னா நாங்கள் பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு போகிறதே இவங்களை மாதிரி பசங்க கிட்ட என்ன கற்றுக்கலாங்கிறதுக்கு தான் போகிறோம். நான் போய் பாடம் சொல்லி கொடுக்குறது, எனக்கு தெரிஞ்சது சொல்லி கொடுக்கறதுக்கு போகிறது கிடையாது. இந்த ஜெனரேஷனுக்கு என்ன தேவை, அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் போய் சொல்லி கொடுக்கும்போது முடி வெள்ளையானாலும் மனசு யங்கா இருக்கும். அதுக்காக நான் போகிறோம். நான் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு கணக்கு இல்லாமல் ஒரு 50,000 ஸ்டூடெண்ட்ஸை நான் ஹேண்டில் பண்ணியிருப்பேன். 30,000 to 50,000 ஸ்டூடெண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணியிருப்பேன். அந்த ஸ்டூடெண்ட் வரிசையில் என்னோட டாப் 10 ஸ்டூடெண்ட்ஸில் அரவிந்த் இஸ்வான். தன் காலில் நின்று ஒரு வியாபாரம் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரொஃபஷன் எடுத்த மாதிரி, என்னதான் படிப்பு இருந்தாலும் ஒரு படிப்பை ஒரு ஊன்றுகோலை எடுக்காம தன்னோட அனுபவத்தை ஒரு ஊன்றுகோலை எடுத்து இன்னைக்கு இந்த டெசிஷன் எடுத்துக்கிறதுங்கிறதுக்கு ஒரு துணிவு வேணும். ஆனால் அந்த துணிவுக்கு பின்னாடி நிறைய சப்போர்ட் இருக்கும். ஏன்னா என்னோட சொந்த அனுபவத்தை நான் சொல்றேன். நான் ஸ்டார்ட் மை பிஸ்னஸ் இன் 2005. இன்னைக்கும் ஐம் ஸ்டில் ட்ரைங் டு டூ பிஸ்னஸ். நான் ஒரு கான்செப்ட் நான் ஒரு பொருள் விற்கிறேன், அதனால எனக்கு 20 வருஷம் டைம் ஆயிருக்குது. இப்போதான் லான்ச் பண்ண போறேன். 65 வயசுல இன்னைக்கு என்னோட கம்பெனியை லான்ச் பண்ண போறேன். அப்போ இன்னைக்கு அரவிந்துக்கு ஒரு ஊக்கம் கொடுக்கும்போது எனக்கே ஒரு ஊக்கம் கொடுத்துக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். I seek all your blessings and இன்னைக்கு ஒரு அனுபவசாலியா நான் இன்னைக்கு பார்த்தது இந்த 5K பிராண்ட், அவங்களோட வேலை, அவங்களோட ஈடுபாடு, அவங்க மார்க்கெட்டுக்கு போகக்கூடிய ஒரு வழிமுறை. ஐ திங்க் தட் இஸ் வெரி டெலண்ட். நாங்கள் பாடத்தில் சொல்லிக் கொடுப்போம். அந்த பாடத்தில் சொல்லிக் கொடுக்குறது இன்னைக்கு இவங்க செய்கிற மார்க்கெட்டில் செய்கிற வேலைகள், அவங்க ஈடுபாடு, அவங்களோட ஒரு தாட் ப்ராசஸ் அது வெளிப்படையாக தெரியுது. அப்போ நாங்கள் சொல்லிக் கொடுக்குற தியரி ப்ராபப்ளி இவங்கெல்லாம் நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் படிக்காம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு பிராண்டாக ஒரு லீடர் ஒருத்தர் ட்ரைவ் பண்ணி இன்னைக்கு ஒரு 250 அவுட்லெட் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு so many number of people they are employed. It's a phenomenal inspiration. So I wish Arvind all success in his life. துணிவு வேணும். அந்த துணிவுக்கும் சுவருக்கும் தெனாவட்டுக்கும் மூணுக்கும் ஒரே அர்த்தம் தான். ஆனால் அந்த துணிவுக்கும் இதுக்கும் நடுவில் இருக்கிற அந்த ஃபைன் லைனை புரிஞ்சுக்கணும். இந்த வியாபாரத்துக்கான முதலீடு
பேஷன்ஸ் தான். பொறுமை பொறுமை ரொம்ப முக்கியம். ரெண்டாவது கன்சியூமர் ரொம்ப முக்கியம். அந்த கன்சியூமரையும் பொறுமையும் காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னாக்க யூ வில் பி வெரி சக்ஸஸ்ஃபுல் இன் லைஃப். அண்ட் ஐ நோ யூ ஆர் வெரி பேஷண்ட் fellow. ஆல் தி பெஸ்ட் இன் லைஃப். இன்வைட் ஏற்று வந்த எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு நன்றி. ஸோ இறைவனுக்கு முதல்ல நன்றி. அப்புறம் என்னுடைய அப்பா அம்மா மாமா அத்தை இருக்கிறாங்க, அண்ட் என்னுடைய ப்ரொஃபஸர் ரிலேட்டிவ்ஸ் பெரியம்மா இருக்கிறாங்க, அண்ணா, ஸோ எல்லோரும் இருக்கிறாங்க. அண்ட் இவங்க கூட என் ஒய்ஃப் ராஜாவினையா என்னுடைய லேட்டஸ்ட் சப்போர்ட். ஸோ நான் எடுத்த நிறைய டெசிஷன்ஸ்லாம் எப்போவுமே என் கூட இருந்திருக்கிறாங்க. அண்ட் என்னுடைய பசங்க ஆதித்யா அண்ட் அர்ஜுன். ஸோ அவங்க தான் என்னுடைய டிரைவிங் ஃபோர்ஸ். ஏன் நான் இதை பண்ணணும், அடுத்தடுத்து வளரணும், எல்லாமே என் பசங்களுக்காக தான். ஸோ அந்த டிரைவிங் ஃபோர்ஸ் அவங்களும் இப்போ இருக்கிறாங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் 5K கார்பரேட் டீம், 5K எம்ப்ளாயீஸ். ஸோ நான் ஃபார்ம் பண்ண கம்பெனி நேம் வந்து ஆதிராஜ் ஆட்டோ ஸ்பா அண்ட் டீடைலிங். ஸோ ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் வந்து 5K கார் கேர் ஃப்ரான்ச்சைஸியோட அட்டாச் பண்ணி, ஸோ தே ஆர் எக்ஸ்பர்ட் இன் திஸ் பிஸ்னஸ். ஸோ நான் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பித்து நானே வளர்றது, நிறைய தப்பு பண்ணி கற்றுக்கணும். ஸோ ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு ப்ராசஸோட 5K கார் கேர் இருக்கிறாங்க. தட்ஸ் வை அவங்களோட நான் பார்ட்னர்ஷிப் பண்ணி இந்த பிஸ்னஸ்க்குள்ளே எடுக்கிறேன். நான் நிறைய பிரான்ச் ஓப்பனிங்ஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்துலேயுமே பசங்களுடைய எனர்ஜி வந்து கடைசி வரைக்கும் தான் இருக்குது. ஸோ இது மட்டும் அப்படியா இல்லை, நான் அவங்களுடைய ஒர்க்கிங் பிளேஸையும் போய் பார்த்துருக்கேன். பிரான்ச்சில் வந்து பசங்க எல்லாரும் எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இட்ஸ் லைக் ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்பியர். ஃப்ரெண்ட்லியாக ஒர்க்கும் அவ்வளோ நல்லா பண்ணுறாங்க, கஸ்டமர்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க. வெளியே இருக்குது அது எல்லாம் இருக்குது. பட் அந்த பிரான்ச்சுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா பசங்க எல்லாருக்குமே கஸ்டமர்ஸ் தான் ஃபர்ஸ்ட். ஸோ அந்த கஸ்டமருக்கான ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. அது மூலமாக அவங்களுடைய இன்ட்ராக்ஷன் வித் கஸ்டமர்ஸ் எல்லா பிரான்ச்லேயுமே ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி இங்கே நம்ம பிரான்ச்லேயும் ஒரு 7 மெம்பர்ஸ் வந்து இப்போ நமக்கு ட்ரெயின் ஃப்ரம் 5K டாக்டர். ஸோ அவங்க தான் இந்த பிஸ்னஸை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னிக்கல் சேல்ஸ் எல்லாமே பண்ண போகிறாங்க. ஸோ நாங்கள் இணையிலிருந்து we are starting our game. ஸோ இந்த ஏரியாவில் மொஹப்பேர் ரொம்ப கேப்டிவான ஒரு ஏரியா. இந்த ஏரியாவில் நாங்கள் நம்ம எத்தனை பிஸ்னஸஸ் இருக்குது, எத்தனை அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, எவ்வளவு அந்த இதெல்லாம் ஸ்டடி பண்ணியிருக்கிறோம். கஸ்டமர்ஸ் எந்த மாதிரியான கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணும்போது நல்ல பொட்டென்ஷியலான ஒரு ஏரியா. ரீசன்ட் திங் பக்கத்தில் இருக்கிற 3 பிரான்ச்சுமே கோகோ அவுட்லெட்ஸ் டைரக்ட் ஓன் பை 5K கார்டர், எல்லாமே ஹை லெவலிங். தேங்க்யூ.